இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப நம்ம டெய்லி சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டவங்க வந்தாங்க. ஆதி திருச்சபையில கர்த்தர் இப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தாரு. அதனால தினந்தோறும் புதிதாக ஆத்துமாக்கள் சபையில சேர்க்கப்பட்டு வந்தாங்க. கொடுத்து வச்ச சபை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். டெய்லி ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கு தெரியுமா? அன்னைக்கு இருந்த சபை விசுவாசிகள் ஊழியக்காரங்களாம் டெய்லி சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க. பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க. போன இடத்துலலாம் சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு தேவ பிள்ளையினுடைய கடமை என்னன்னா, சுவிசேஷத்தை டெய்லி நான் அறிவிக்கணும். ரட்சிப்பது கர்த்தருடைய வேலை. அது கர்த்தருடையதுன்னு பைபிள் சொல். ஒரு மனிதனுடைய மனதை மாற்றுவது பரிசுத்த ஆவியானவர். நம்ம பேசுற அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள் கிரியை செய்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது அங்க செயல்படுறது கர்த்தர். ஆனா நம்ம வேலை என்னன்னா, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பது. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு ஆள்கிட்ட எவ்வளோ நேரம் எடுத்து நம்ம பேசுகிறோம், அவர்கிட்ட எவ்வளோ அன்பாக அந்த சுவிசேஷத்தை சொல்கிறோம். ஆனால் அந்த நபர் அதை காது கொடுத்தே என்ன செய்ய மாட்டேன்றாங்க, கேட்க மாட்டேன்றாங்க. அவங்கள வாங்க சர்ச்சுக்குன்னு எத்தனையோ தடவை கூப்பிட்டுட்டேன், ஆனால் ஒரு தடவை கூட சர்ச்சுக்கு என்ன செய்ய மாட்டேன்றாங்க, வரமாட்டேன்றாங்க. அது சுவிசேஷத்தை சொன்னாலே என்னை எதிர்க்கிறாங்க, முறைக்கிறாங்க, என்னை அடிச்சிடுன்றாங்க, இனிமேல் இந்த இடத்துக்கு வராதுன்றாங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதுன்றாங்க. எதுக்கு இந்த பிரச்சனை? அதனால தேவையில்லை, சுவிசேஷம் அறிவிக்கிறத நான் விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம இருக்கவே கூடாது. எதிர்ப்புகள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம். நீங்கள் அறிவிக்கும் போது அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது பிறகு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம். உங்கள்கிட்ட சரின்னு சொல்லிட்டு மறுபடி அவங்க பாதையிலே அவங்க என்ன செய்யலாம், நடக்கலாம். அது அவர்களுக்கும் ஆண்டவருக்கும். ஆனால் நம்ம வேலை என்ன? அனுதினமும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லி ஆகும். நீங்க பெற்ற நன்மைகளை நீங்க மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டே ஆகும். ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை குறித்து நீங்க சாட்சி சொல்ல கர்த்தர் தரும் வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் உங்களுக்கு இதுக்கான வழியை சொல்லி தட்டுமா? டெய்லி நல்ல ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, இன்னைக்கு உங்க அன்பை நான் யார்ட்டையாவது சொல்லணும், எனக்கு அதுக்கான வாய்ப்பை தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து உண்மையிலேயே உங்க இருதயத்துல ஆத்துமாக்களை குறித்த ஒரு தாகத்தோடு இருப்பீர்களானால், அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்த ஒரு பாரம் உங்களுக்குள்ள இருக்குன்னா, ஒன்று உங்களை நேராக அந்த நபர்கிட்ட நடத்துவார், அல்லது அந்த நபரை நேராக உங்கள்கிட்ட நடத்துவார். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். அப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், டெய்லி சுவிசேஷத்தை அறிவிக்கும். ஆதி திருச்சபையினுடைய பழக்கத்தில் அது ஒரு மிக முக்கியமான காரியம். அப்போ இதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு கடந்து அப்படி போயிடக்கூடாது, அதை நடைமுறைப்படுத்தும். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, டெய்லி நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன்னு சொல்லி ஜனங்களை கர்த்தர் ரட்சித்து நம்முடைய சபைகளிலே சேர்ப்பாராக. பரிசுத்த ஆவியானவரே, அனுதினமும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.